ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு இந்த வாரம் வந்திருக்க ஒரு 2 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் முதல் படம் வந்து சுமோ. சுமோன்றது வந்து நான் படத்துக்கு போகும்போது என்ன நினச்சேன்னா, இது வந்து ஒரு ஆளோட பேர். இன்ஃபேக்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க போஸ்டரில். ஒரு ஜாப்பனீஸ் ஆள் இருப்பார் படத்தில். ஸோ அவர் தான் சுமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் மைண்டில் கால்குலேஷன் போட்டு போயிட்டேன். பார்த்தா அது ஒரு ஜப்பானில் நடக்கிற ஒரு ஃபைட். அதோட பேர் தான் சுமோ. படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மெஸ்ஸி சிவாவோட பீச்சில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர் எதிர்பாராத விதமாக கடலோட அடிச்சுட்டு வந்து அந்த ஜாப்பனீஸ் ஆளை பார்ப்பாரு. ஸோ அவர் வந்து இவர் கையை பிடிச்சிட்டு இவர் கூடயே இருப்பார். ஸோ இவர் யாருன்னு கண்டுபிடிக்கவே அவருக்கு இன்டர்வல் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சு இவர் அந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்குறாரா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதா இந்த சுமோ படத்தோட மீதி கதை. ஸோ படம் வந்து எடுக்கணுமேனு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட கதையே இல்லை. அண்ட் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் தான் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. டைரக்ஷனுமே படத்தை ஐசாரி கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரொடக்ஷன்லேயே எனக்கு கொஞ்சம் லோவாக தெரிஞ்ச படம்னா இந்த படம் தான் சொல்லணும். சுமோ. மிர்ச்சி சிவா இதுக்கு முந்தைய படம் வந்து சரியாக போகல. இந்த படம் அதோட ஒஸ்ட்டாக தான் இருக்குது. மிர்ச்சி சிவா படம்னாலே கதை நல்லா இருக்கோ இல்லையோ, அவரோட ஹியூமர் சென்ஸ்க்காக நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட சிரிப்பே வரல. இத்தனைக்கும் படத்தில் விடி கணேஷ், யோகி பாபு இப்படி நிறைய பேர் இருந்தாலும் கொஞ்சம் கூட சிரிப்பே வரல. இந்த படம் வந்து நான் நேற்று தான் பார்த்தேன். அப்புறம் ஏன் நான் நேற்றே ரிவ்யூ போடல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னால் முடியல, 40 வீடியோ கிட்ட போட்டேன். சரி, கண்டென்ட்டுக்குள்ளே வரும். ஏன் நேற்றே நான் வீடியோ போடலைன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு நிமிஷம் கூட இந்த படத்தை பற்றி என்னால் பேச முடியாது. ஸோ அப்படி இருந்துச்சு அந்த சுமோ படம். ரொம்ப வசதாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு டைரக்டரும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் படம் கிடைக்கல, படம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும். சினிமாவில் வந்து ரைட்டிங்க்கு நம்ம எவ்வளோ டைம் செலவு பண்ணுறோன்றது தான் முக்கியம். அது இந்த படத்தில் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ வந்து கதைப்படி பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வச்சுருக்காங்க அந்த ஜாப்பனீஸ் மேன். அந்த ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வச்சுட்டு இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் லேட்டாக வந்துருச்சு, அதனால வந்து படம் வந்து சரியாக போகலை அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் இப்போ இருந்துச்சு. பட் படம் அவங்க எடுத்தது ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தரலாம். ஸோ வந்து இந்த 2வே எதுக்கு தரேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன்லேயோ எதுலேயோ கதை மிஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது டைரக்டருக்கு ப்ரெஷர் இருக்கும், அதனால இந்த படம் சரியாக போகலை அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு தான் அந்த 2 பாயிண்ட் தரேன். ஸோ அடுத்து நம்ம சுந்தர் சி இயக்கத்தில் வந்திருக்க சுந்தர் சி, வடிவேலு, கேத்ரின் தெரேசா, பக்ஸு இவங்கெல்லாம் கலக்கியிருக்க கேங்கர்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சுந்தர் சியோட ரைட்டிங்கை தான் ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும். மிரண்டேனே சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேவும் அவ்வளோ கிரிப்பாக இருக்குது. படம் வந்து 2 ஹவர் 40 நிமிஷம். இந்த 2 ஹவர் 40 நிமிஷமும் நம்மளை அவ்வளோ என்டர்டெயின் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட லேக்காக இருக்கும். மற்றபடி இந்த இன்ட்ரோவில் ஒட்டி வரும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லாவே கதை போகுது. கதை புது கதையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புது கதைலாம் இல்லை, பழைய கதை தான். சும்மா போய் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துட்டு வரலாம். ஒரு டீசெண்டான படம். நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த படத்தினால இந்த படம் எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது அப்படி தான் சொல்லணும். அதில் வடிவேலு காமெடி கிளிக் ஆகிடுச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா ஆகலை. செகண்ட் ஹாஃப் வந்து செமையாக ஆகியிருக்கு. இப்போ குட் பேட் கிளின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அஜித் சாரோட கெட்டப்லாம் எடுத்து ஒரு படமாக பண்ணாங்க. அது மாதிரி வடிவேலு சாரோட ஃபேமஸான கெட்டப்லாம் வச்சு அங்கங்கே சீன்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் கைத்தட்டும்படியாகவும் இருக்குது. ஸோ தலைக்கே நடக்கும்போது வடிவேலுக்கு நடக்காதா? அண்ட் படத்தில் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் இதெல்லாம் ஒரு படம் எடுக்கிறோம்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த அளவு தான் இருக்குது. ஒன்றும் இவங்க யூனிக்காகவும் பண்ணல, ஒன்றும் ஒஸ்ட்டாகவும் பண்ணல. ஒரு நேர்கோட்டில் போகிற மாதிரி இருந்துச்சு படம். ஸோ அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் விடுப்பா, சுந்தர்சி படம்னாலே 1, 2 இருக்கும். அது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்குங்க. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் வச்சுருக்காரு. அந்த ஒரு சாங்கே அந்த படத்துக்கு நச்சுன்னு இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா லேகா எந்த சாங்கும் அவர் வைக்கல. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு கெஸ்ட் ரோல் வருது. ஸோ அந்த அந்த ரோல்லாம் பார்த்தீங்கன்னா படம் உச்சத்தில் அந்த சீன் வருதுன்னா சொல்லணும். ஸோ ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா இந்த கேங்கர்ஸ் படத்துக்கு போங்க. இந்த கேங்கர்ஸ் படத்துக்கு என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தரலாம். ஸோ அந்த அளவு தான் இந்த படமும் இருக்குது. ஸோ இந்த 2 படங்கள்ல எந்த படம் பெட்டர்ன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். டாடா, பாய் பாய்.